மிஸ் வருவாங்க. அப்போ நம்ம ஒரு கேம் ஆடியோமா. அந்த கேம்ல என்னன்னா மேக்ஸ் மிஸ் எப்படியாச்சும் திசை திருப்பணும்ல. ஆமா, அங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மிஸ் அந்த மிஸ்ஸும் இல்ல அதை சொல்லி எதையாச்சும் கதை முடியும்ல. ஆனா இந்த பீரியட் ஃபுல்லா அப்படி போயிடும்ல. ஆனா கேர்ஃபுல்லா இருங்கல, மிஸ்ஸுக்கு மட்டும் ஞாபகமே படுத்தக்கூடாதுல. டெஸ்ட் மட்டும் பாப்போமா? இல்ல அபி மிஸ்ஸை ஏமாற்ற முடியுமால? அபி மிஸ் என்னதான் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்கன்னா வச்சே தீர்வாங்கல. என்ன சொன்னாலும் நம்ம கேட்கவே மாட்டாவல. டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் எதை சொன்னாலும் அவ கேட்பாவ. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ டெஸ்ட்டுக்கு படிச்சியால, ஏதாவது எழுதியாவது வச்சிருக்கலாம்ல பேப்பர்ல. நான் ஒரு 2 சம் பார்த்துப்பேன்ல, அந்த சம் தான் போடுவேன், இல்லாட்டி விட்டுறேன், அவ்வளோதான். இல்லை என்ன சொல்லியா 2 சம் பார்த்தியா? பார்த்தியால, நம்மளுக்குலாம் ஒரு சம் பார்க்கவே முடியல, இவன் 2 சம் பார்த்துறான்ல. ஏடி குமாரி, நீ படிச்சிட்டியா? குமாரி, எனக்கு எதாவது சொல்லி கொடுத்து இன்னைக்கு நான் சம்ஸே பார்க்கலடி. இந்த அபி மிஸ் வந்தால் என்ன திட்டுவாவடி. இல்லை நானே இங்கே படிக்காமல தான் வந்திருக்கேன். ஆமாம், அபி மிஸ்ஸை ஏமாற்றவே முடியாது இல்லைல்ல? அபி மிஸ் கிட்ட என்னெல்லாம் சொல்லியா? அது எடி சோபி வரலையா? ஆமாம் குமாரி, அவள் லீவு. ஆனால் இன்னைக்கு நான் சைன் டீட்டா காஸ் டீட்டா எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தெரியுமா? எனக்கு ஃபார்ம்லாம் கூட தெரியுமா? இல்லை அது ரொம்ப கஷ்டம் இல்லைல்ல சைன் டீட்டா காஸ் டீட்டாலாம்? ஆமால, அது கஷ்டம் தானே, எனக்கே கஷ்டமான இருக்கு. எனக்கும் தான் சரியாக இருந்துச்சுல. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா ஒருத்தவங்க வந்தாங்களா, அவங்க நல்லா போடுவியல மேக்ஸு. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனால் அவைய தான் எனக்கு சொல்லி கொடுத்தாவ, ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாவ. எனக்கு சீக்கிரம் டக்குன்னு புரிஞ்சு தெரியுமா? என்ன கவி இவ எப்படி சொல்லியாவ? அவ்வளோ ஈஸியாகவே இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் அபி மிஸ் நல்லா சொல்லி கொடுப்பா தெரியுமா? ஆனால் இப்போ தெரியலன்னு சொன்னால் அவ்வளோதான், நம்மளை போட்டு உதைப்பாவ. ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டி. ஆ சொல்லு சுகு. என்னம்மா? என்னம்மா என்ன இப்படி பேசியாவ? இந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா அதெல்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஃபார்முலா சொல்லுமா. இப்போ எப்படிலாம் சொல்லித்தர முடியும்? மிஸ் வருவாவில், அப்புறம் மிஸ் வந்தால் அப்புறம் அவ்வளோதான் நம்மளே உண்டெல்லாம் பண்ணிடுவாவ. எனக்கே நானே இப்போ தானே கொஞ்சமாக புரிஞ்சிருக்கு. உன் கூட சேர்ந்து நான் சொல்லி கொடுத்து எனக்கு இருக்கிறது மறந்துடும். இல்லை எனக்கு சொல்லி கொடுத்தாவில உனக்கு மறந்துடும். அப்போ நான் இன்னைக்கு உனக்கு காஸ் டீட்டா சைன் டீட்டா ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல. ஆ ரொம்ப சௌரியம் தான். நீ எப்போ எனக்கு சொல்லி கொடுத்தா? பாத்தியால எப்படி பேசியாவன? நான் இன்னைக்கு காஸ் டீட்டா சைன் டீட்டா இவளுக்கு சொல்லி கொடுத்தேன்ல. இவளுக்கு 5 மார்க் அப்படியே போட்டாவல. இல்ல 50க்கு 5 மார்க்ல வாங்கினேன், நீ சொல்லி கொடுத்தனு வாங்கல. சரியா? உனக்கு ரொம்ப திமிருதான். 5 மார்க் வாங்கிட்டு வாங்கவே நான் சொல்லியாவ. என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. 5 மார்க் வாங்கினேன், 5 மார்க். இவன் எப்ப எனக்கு 5 மார்க் காட்டிய? இவன் 1 மார்க் வாங்குறதுக்கே இவனுக்கு முடியாது. ஸ்வீட்டி ஸ்வீட்டி, நான் 5 மார்க் உனக்கு காமிச்சேனமா சிட்டி. ஸ்வீட்டி எப்படியாச்சும் எனக்கு காட்டுமா. இப்படியே பிச்சை எடுத்தால 1 ரூபா கூட உனக்கு கிடைக்காது. என்ன அவட்ட எதுக்குல கேட்க, பேசாம இருல. என்னடி ஸ்வீட்டி கோமா இருக்கா? இல்ல ஒண்ணுமே படிச்சுட்டு வர மாட்டாவல. என்கிட்டயே கேட்காம நானே இப்பதானே படிச்சுட்டு வந்தேன். சைன் டீட்டா காஸ் டீட்டா இப்பதான் படிச்சுட்டு வந்தேன். இவனுக்கு சொல்லி கொடுத்து எனக்கும் சேர்த்து மறந்துடும்ல. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு தெரியுமா? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், எல்லா டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? குட் மார்னிங் மிஸ். குட் ஆஃப்டர்நூன் மிஸ். குட் ஆஃப்டர்நூன் மிஸ். குட் ஆஃப்டர்நூன் மிஸ். சரி, என்ன டெஸ்ட் சொல்லிருந்து தெரியுமா? சைன் டீட்டா காஸ் டீட்டா இது ரெண்டுமே இன்னைக்கு டெஸ்ட். இதை கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் இதுதான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டு. ஓகேயா? இதுக்கு 10 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, 5 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க்லயும் கேட்பாங்க, 1 மார்க்லயும் கேட்பாங்க, 2 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. ஓகேயா? இது நல்ல தரவா தெரிஞ்சிருந்தா நீங்க ஒரு 20 மார்க் இதுலயே வாங்கிடலாம். சைன் டீட்டா காஸ் டீட்டால போன வருஷம் பிள்ளைங்க நல்லா எழுதி மார்க் வாங்கிட்டாவ. நீங்களும் நல்லா எழுதி மார்க் வாங்கணும். சரியா? இல்ல போன வருஷம் பேட்ச்ல எழுதுனாங்களாம், இந்த வருஷம் பேட்ச் எழுதணுமா. இவங்க எடுத்து பேட்ச் குத்திக்குவாங்களாம். இல்ல பேட்ச் குத்துறது இருக்கட்டும், இனி நம்ம தலையில மிளகா அரைக்காம விட மாட்டாங்க. இன்னைக்கு இருக்குது அபி மிஸ்கிட்ட நம்மளுக்கு. இல்ல இனி கையில் காசிட்டா சைட்டிட்டா படிக்கலன்னு சொல்லி அவ மிஸ் விடவே மாட்டாவ தெரியுமா? வாய மூடிட்டு இருல, கிண்டல் பண்ணி அவளை கிண்டல். சுகு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? மிஸ்ஸுக்கு நான் தான் முதல் படமா தெரியற போல இருக்கு. அதனால முதல் படத்தை என்ன பார்க்குற மாதிரி பார்க்காவ. எடி குமாரி, இப்போ என்ன செய்ய? எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடக்கமா இருக்குது, நான் பார்க்கவே இல்லைல்ல. மிஸ் சொல்லி கொடுத்தத வச்சு எதையோ ஒன்று எழுதுவோம். எப்படியும் மிஸ் கிட்ட அடி வாங்கிட்டு ஆகணும். சுகு, தினேஷ், யுவராஜ், நீங்க 3 பேரும் என் கண்ணு முன்னாடி வந்து இருங்க. என்னல திரு 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 முழிக்காவ?
அவ உட்கார்ல. மிஸ் அது வந்து sin θ cos θ is equal tan θ. இது எல்லாமே எனக்கு தெரியும் மிஸ். ஆனா எனக்கு இப்போ ஏன் பாத்ரூம் வந்துருச்சா? இப்போ என்ன சொல்ல வரனே தெரியாம மிஸ் ஏன் இப்படி கொந்தளிக்காவ? ஏ அப்பா, இப்ப சொன்ன அவ்வளவுதான், மண்டைய பிச்சு எடுத்துருவாவ. ஏன் சொல்ல சீக்கிரம். மிஸ் அது ஒண்ணும் இல்ல மிஸ். இந்த யுவராஜ் பையனும் இந்த தினேஷ் பையனும் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாவ. அதைத்தான் மிஸ் நான் சொல்ல வந்தேன். இல்ல இப்பவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சீக்கிரம் எழுதுங்க, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் அதுல இந்த 2 சம போட்டு கொண்டுட்டு வாங்க. sin θ cos θ is equal tan θ. sin θ cos θ is equal tan θ. இந்த மஞ்ச மண்டை என்ன எழுதியாவ? இவ 2 சம் பார்த்துட்டேன்னா சொல்லியாவ. அப்ப பரவாயில்லையே, நாம இவனை பார்த்து எப்படியா எழுதிடலாம். இல்ல யுவராஜ், யுவராஜ் சொல்லல மிஸ் பார்க்காவ. இல்ல நீ எழுதினா வாக்குல எனக்கு காட்டல, நானும் அப்படி பார்த்து எழுதியேன். கம்மனு இருல, நானே இப்பதான் எழுதியேன். 2 பேரும் என்னவோ பேசிக்கிட்டாவ. யுவராஜ் விட பக்கத்திலேயே இருக்கா, அவனுக்கு நல்லா காட்டியாவ. ஆனா எனக்கு யார் காட்டுவா? ஏன் இப்படி நடந்துட்டாவ? எனக்கு ஒரு மாதிரி சரியா இல்ல இருக்கு. ச்சே, ஏன் இப்படி நடந்துட்டாவே தெரியல. sin θ cos θ tan θ. cos θனா என்ன எழுதியோம்? காசு எழுதுவோமா? சரி காசு எழுதுவோம். sin θக்கு என்ன எழுதியோம்? sin போட்டு விடுவோம். அப்புறம் tan θக்கு வந்து என்ன எழுதியது? அச்சோ, இப்போ வேற பார்த்து எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. எவ்வளோ பாடம் படிச்சிருக்கோம், எவ்வளோ டிராயிங் பார்த்துருக்கோம். டேங்க்னு எழுதியும். டேங்க்னு வரைஞ்சி வைப்போம். இல்லை சுக்கு, சுக்கு இல்லை என்ன இல்லை எழுதிட்டியா? எழுதிட்டே இருக்க. இல்லை என்னை பார்த்து எழுது. நான் அவனை பார்த்து எழுதியேன், நீ என்னை பார்த்து எழுது சீக்கிரம். அப்படியா மிஸ்? அந்தால தெனிபிக்காவில் சீக்கிரம் எழுது. சரி, என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை ஒழுங்கா காட்டல. குமாரி எழுதிட்டீங்களா? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் எழுதுங்க. முடிக்க போற டீச்சர். டீச்சர் எழுதிட்டே இருக்கோம் டீச்சர். படிக்கிற பிள்ளைகளுக்கு 5 நிமிஷம் போத்தாத, இவ்வளோ நேரமா எடுத்துக்கலாவ. என்னதுக்கு பேப்பர் கூட டேபிள்ல வச்சிருக்கணும். கவி சீக்கிரம் எழுது, இன்னும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஸ்வீட்டி சீக்கிரம் எழுது, டைம் ஆயிடுச்சு. 2 சம்ம போடுறதுக்கு 20 நிமிஷம் தேவைப்படுது. ஆஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேப்பரை கட்டுங்க, டைம் ஓவர் ஆயிடுச்சு. கவி எல்லா பேப்பரையும் வாங்கி என் கிளாஸ்க்கு கொண்டுட்டு வரேன்னு. சுக்கு பேப்பர் கூட சீக்கிரம், மிஸ் நிற்காம பாரு. மிஸ் எல்லாரும் எழுதிட்டா? எல்லாரும் எழுதிட்டாவா டீச்சர்? எல்லா கட்டி என் பின்னாடி கொண்டுட்டு வா. சரி டீச்சர்.